ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த லுக் தான் செய்து காட்ட போகிறேன். முதலாவதாக மைக்கில் இருந்து ப்ரைமர் பாவிக்க போகிறேன். இவருக்கு நம்மளாக ஓயிலண்டும் இல்லை ரை என்னும் இல்லை ஒரு அளவான முகம். அப்போ நல்ல வடிவாக குழுவாக போட்டுவிட்டு அதுக்கு அடுத்ததாக ஐப்ரோ அனஸ்டேசியா மார்க்கில் இருந்து முதல்ல ஐப்ரோ போடக்கு முன்னே அந்த பின்பக்க ப்ரெஷ்ஷால் வடிவாக முடிய நல்ல சாஞ்ச வளத்துக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு போட்டோம்னா எங்களுக்கு சுகமாக இருக்கும். போடும்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே வடிவாக போட்டதுக்கு பிறகு இப்போ மேக்கின்ற கன்சீலரால் இந்த மாதிரி கண்ணடிக்க கொடுக்குறேன். ஏன் ஒயிட் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நார்மலாக இவருக்கு கொஞ்சம் ஹெவியான மேக்கப் பண்ணபடியாக நான் அந்த கலர் கூட வெளியில் தெரியுமென்றபடியாக ஒயிட் கொடுக்குறேன். ஆனால் ஒயிட் கொடுக்கும்போது சரியாக அவதானமாக இருக்கணும். நீங்கள் பிளெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக கவர் ஆக வேணும் அந்த ஒயிட்டு. அப்படி இல்லையேண்டா அந்த ஒரு மாதிரி இருக்கும். பட் கணக்க கண்ணடி கருப்பாக உள்ளாக்களும் டக்கண்டு ஒயிட்டை போட வேண்டாம். ஆரஞ்சு போட்டு தான் ஒயிட் போடணும். இப்போ இவருக்கு நார்மலாக இருக்கிறபடியாக முதலே நல்லா இருக்கிறபடியாக நான் டிரெக்டாகவே ஒரு ஒயிட் கலர் மாதிரி கன்சீலர் தான் போட்டேன். அதுக்கு பிறகு 2X மார்க்லேருந்து இப்போ ஹேண்ட் மேக்கப் துவங்கிட்டேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சிம்பிளான இதுதான். இப்போ உதா பியூட்டியில் இருந்து இந்த மாதிரி ஒரு ரோஸ் கோல்டு மாதிரி இந்த மாதிரி போடுறேன். அதுக்கு பிறகு அதையும் வடிவாக இப்போ மைசரை போட்டால் அதில் ஒரு ஃபினிஷிங் நல்லா வடிவாக கொடுத்தோம்னா தான் அந்த ஐ மேக்கப் நல்லா இருக்கும். சும்மா ஏதோ பூசிட்டோம் அதில் விட்டுட்டோம்ன்ற மாதிரி இல்லாமல் நல்லா வடிவாக பிளெண்ட் பண்ணி கொடுத்தா தான் நல்லா இருக்கும். இப்போ என் மேட்ட பக்கான் அதுக்கும் ரெண்டும் இப்போ பாருங்க ஒரே மாதிரியே செய்தாச்சு. இதுக்கு பிறகு இப்போ லைனர் மைக்கிலேருந்து லைனர் போடுறேன். லைனர் எப்பவும் உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து போடையிலுமெண்டா போடுங்க, இல்லையாண்டா இடையிலேருந்து போட்டாலும் ஓகே. இந்த மாதிரி இப்போ இந்த லைனருக்கும் நான் ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன ஆயிலுண்டாவும் சரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரி. இப்போ நான் மேலே கண்ணை பார்க்க சொல்லிப்பட்டு தான் அவங்க உள் கண்ணுக்கு கீறுறேன். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். மேல் கண்ணை பார்க்க சொல்லிக்க சில பேர் டக்குன்னு மூடினாங்களேண்டா அது எல்லா இடமும் பிரெண்டமாகி வந்துடும். அப்போ அவங்க வெறும் ப்ரெஸ்ஸே ஒருக்கா பூசி பார்க்கணும். அவங்கள அதுக்கு விடுவாங்களா ரெண்டமாதிரி பூசி பார்த்துட்டு பூசினீங்களேண்டா அது ஓகேயாக இருக்கும். அதையே எடுத்து போட்டு ஐப்ரோவை பூசும்போது வெளியில் பிரெண்டா கஷ்டம். இப்போ கண் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகும் கொஞ்சம் கன்சீலர் போட்டேன். இது போட்டேன் ப்ரைமர் போட்டுவிட்டு இப்போ கன்சீலர் மைக்கில் இருந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன். மைக்கில் இருந்து அந்த டார்க்காக இவருக்கு கொஞ்சம் இருக்கிற 1-2 இடங்களை தான் நான் இது பண்ணுறேன். கவர் பண்ணி ஃபுல்லாக மறைச்சி போட்டு அதுக்கு பிறகு மெக்கில் இருந்து NC42 தான் இவருக்கு நான் பாவிக்கிறேன் ஃபவுண்டேஷன். அதுக்கு முன்னே ஒரு லிப்டிக் தான் என்ன மார்க்காக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் மத்தா இல்லாமல் கொஞ்சம் இந்த பென்சில் மாதிரி லிப்டிக் லோவான லிப்டிக் அப்படியானதில் நான் ப்ளஷுக்கு முன்னே இப்போ ஃபவுண்டேஷன் போடல கன்சீலர் போட்ட கையோட அந்த சொக்கடி பக்கத்துக்கு மட்டும் அதை போட்டு அந்த பிங்கை உள்ளுக்காகவே பிளெண்ட் பண்ணி வரேன். அப்போ நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டாலும் அது இங்கே ஒரு தன்மை ஒன்று எங்களுக்கு வெளியில் வந்து கொண்டிருக்கும். அதுக்காக ஃபவுண்டேஷனுக்கு முன்னமே நான் அதை போடுறேன். அதில் நீங்கள் ப்ளஷ் இருந்தாலும் போட்டாலும் ஓகே. அப்படி இல்லையண்டா இந்த மாதிரி லிப்டிக்கையும் போட்டுக்கொள்ளலாம்ன்றதுக்காக தான் போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி லிப்டிக்கை. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே இப்போ போட போகிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வடிவாக கவர் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த போடுற இடம் அந்த பிங்க் போட்ட இடம் லைட்டாக அந்த பிங்க் டைப் பாருங்கள் ஃபவுண்டேஷனால் மேலே போடுறேன். வடிவாக ஃபுல்லாக செய்ய காம்பலாங்கும் பார்த்துக்கொண்டுருங்கோ போயிடக்கூடா. ஓகே இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் போட்டுவிட்டேன். ரெண்டாவதுல ஒரு ரோஸ் தன்மை ஒன்று தெரியும். பிறகு நாங்கள் ஃபினிஷிங்லேயும் ஒரு கொடுப்போம் பவுடர் ப்ளஷ் ஒன்று கொடுப்போம். ஆனால் அதுக்கு முன்னே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இந்த மாதிரி ஃபுல்லாகவே வடிவாக இந்த முறை நான் ஃப்ரெஷ்லாம் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இன்னத்துலேயும் வடிவாக செய்ய முடியும் என்றதுக்காக தான் இந்த முறை மேக்கப் ப்ரெஷ்ஷில் போட்டு காட்டுறேன். அதையும் காட்டுறேன்னு பாருங்க. இந்தியாவில் திரும்பி பார்க்க தெரியுது அந்த நார்மலாக பார்க்க உங்களுக்கு சொக்கடி 2 சைட்லேயும் ஒரு லைட்டான ஒரு பிங்க் அடிக்கிற தெரியுது. அதுக்காகத்தான் இது மேப்ளினில் இருந்த கன்சீலர் திருப்பி கண்ணுக்கு கீழே போட போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக கணக்க கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நான் ஃபவுண்டேஷனாலேயே ஒரு ஃபுல் கவரேஜ் பண்ணிட்டேன்.
அதான் எப்படி நீங்கள் செய்கிற விதத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு திங்ஸும் அடுத்தடுத்து இவ்வளோ கொடுக்கணுமென்றது இருக்குது. ஓகே, இந்த மாதிரி போட்ட கன்சீலரை நல்ல வடிவாக ப்ளெண்ட் பண்ணுறேன். ஏன்டா இது கொஞ்சம் ஹெவி மேக்கப் தானே. அடுத்த நாள் பவுடர் போடும்போது அங்கே தொட்டமாக ஃபவுண்டேஷன் இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கு பிறகு மேக்கிலேருந்து பவுடர் போடுறேன். அது NC42 தான். நல்ல வடிவாகவே இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ கொஞ்சம் வெள்ளை மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் பண்ணி வடிவாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது நல்ல ஒரு வடிவொண்டு வந்துடும். இப்போ மேலே ஹண்ணை பார்க்க சொல்லிவிட்டோம். அந்த கீழ் பக்கத்துக்கு நல்ல வடிவாகவே பவுடர் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரௌன் கலர்ஸால் கண்ணு கீழே கொஞ்சம் ஐஷேடோ போடுறேன். இந்த மாதிரி போடும்போதும் அந்த கண் கொஞ்சம் நல்ல வடிவாக விழுந்த மாதிரி வடிவாக அப்படியே நிற்கும், ஒரு நேச்சுரல் இதை மாதிரி. இப்போ மஸ்காரா போடுறேன். நாஸ்மாக்கில் இருந்து இந்த மாதிரி லைட்டாகவே மேலே பார்க்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா சரி. இது 2Pex மார்க்கில் இருந்து இப்போ கொண்டோர் பண்ண போகிறேன். இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா இந்த சதுர முகம் மாதிரி கீழ்ப்பக்கத்தில் ஒரு அந்த அழகு மாதிரி இருக்குது. அதுதான் அவருக்கு அந்த இப்படி பெட்டி முகம் மாதிரி காட்டுது. அப்போ அதுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கொடுத்த மாதிரி செய்து இந்த இடத்தை இப்போ நான் இந்த கொடுக்குற இடத்தை பாருங்க, அவளுக்கு அதுவும் புட்டி மாதிரி. அப்போ அவடத்தையும் நான் போடுறேன். அதுக்கு பிறகு இவக்கு பள்ளமாக இருக்கிற இடம், இந்த நான் ஒயிட் போடுற இடம் பள்ளமாக இருக்குது. அப்போ அதை எடுத்து மேலே காட்டுறதுக்காகத்தான் அந்த இடத்துக்கு ஒயிட் தன்மை கொண்டு போடுறேன். அதுக்கு பிறகு மூக்கு இந்த மாதிரி அவൾക്ക് நார்மலாகவே நீள மூக்கு தான், ஆனாலும் அந்த நடுப்பக்கங்களை ஒடுக்கி காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரி போடுறேன். அதுக்கு பிறகு ப்ளஷ் மெக்கிலேருந்து தான் பாவிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாமே கடைசியில் நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும். இப்போ லைட்டாக போட்டுட்டு அதுக்கு பிறகு நல்ல வடிவான ஒரு இது கொடுக்கணும். இப்போ ஹைலைட்டும் 2Pex மார்க்கில் இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக நான் அங்காளி பக்கத்துக்கு அந்த சைட் பக்கத்துக்கும் கொடுக்கல. இவன் அந்த சொக்கின்ற இதோடு தான் கொடுக்குறேன். இந்த அவடத்தை கொடுத்தா அந்த இடம் பிட்டி மாதிரி காட்டுற மாதிரி வரும். இப்போ இந்த கை வச்சு காட்டுற இடத்துக்கு கொடுக்காம இந்த முன் பக்கத்துக்கு மாதிரி தான் கொடுக்குறேன் ஹைலைட். எப்பவும் அந்த விரிஞ்ச முகக்காரருக்கு அந்த சைட்டுக்குள்ளே ஹைலைட் கொண்டு போகிறது தான் நல்லா. அந்த எங்கே இவைக்கு இதாக இருக்கும் அந்த இடங்களில். இப்போ இவாக்கு சொக்கு பக்கம் அந்த மேல் அழகு மாதிரி அப்போ அவரத்துக்கு கூட ஹைலைட் அங்காளி பக்கம் கொண்டு போயில. இப்போ மூக்கு இந்த மாதிரி மூக்குக்கெல்லாம் போட்டுட்டு இப்போ லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக்கும் 2Pex மார்க்கில் இருந்தால் ஒரு டார்க் கலர்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை லைனர் மாதிரி அப்படியே கொடுத்துட்டு ஃபுல்லாக அப்படியே பூசி எடுக்க போகிறேன். நல்ல ஒரு வடிவான கலர் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வடிவாக பூசி எடுத்துட்டு ஓகே. இப்போ லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கு பிறகு செஃபோரா மார்க்கிலேருந்து கொஞ்சம் லைட் கலர் இந்த நடுப்பக்கத்துக்கு மாதிரி போடுறேன். இப்போ லேஸ் ஒட்ட போகிறேன். லேஸுக்கு முதல்ல நாங்கள் எடுத்துட்டு அளவு பார்க்கணும். முதல்ல கொண்டே கண்ணடியில் இப்படி வச்சு பார்க்கணும். இப்போ நான் போடாமல் தான் கொண்டே வச்சு பார்க்குறேன். அப்போ சரியாக இருக்குது. அப்போ சரியாக இருந்தால் அப்படியே வைக்கலாம். அப்படி சரி இல்லையண்டா இந்த சைட் பக்கத்தால் ஒரு கொஞ்சம் கட் பண்ணலாம். நான் முன்னுக்கு ஒரு சொட்டு தான் கட் பண்ணியிருந்தேன். நான் ஓகேயா தான் இருந்தது. அப்போ கொஞ்சம் மற்றது ஊதா பியூட்டி மார்க்கில் இருந்தால் பாவிக்கிறேன். இந்த மாதிரி கொண்டு போய்ட்டு 2 கையையும் இந்த மாதிரி பிடிச்சி கொண்டு போயிட்டு முதல்ல இந்த கண் பக்கம் தான் வைக்கணும். இந்த பக்கத்துக்கு வச்சுட்டு திருப்பி அதை அப்படியே கொண்டே மிச்சத்தை அவ்வளோத்தையும் பின்பக்கத்துக்கு சைட்டோடு அப்படியே ஒட்டி விட வேண்டியது. ஏனெண்டா இப்போ நாங்கள் சைட் பக்கத்தை ஒட்டி போட்டு முன்பக்கத்தை ஓட்டுவோமா இருந்தால் அந்த நீளம் சிலவளவு கூடினமாக இருக்கும். அப்பப்போ முன்னுக்கு ஒட்டிட்டு இப்படியே சைட்டால் கொண்டு ஒட்டினீங்கன்னா ஓகே. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்து ஒட்டுப்படாமல் இருந்தால் அந்த கையால் திருப்பி ஒரு காமத்தி இந்த மாதிரி விட்டிங்கன்னா ஓகே. அதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த கண்ணை விரித்த மாதிரி விட வேணும். ஒவ்வொரு பேர்ட்ட கண்ணுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர்ட்ட கண்ணுக்கு டக்குன்னு ஒட்டிடலாம் போல் இருக்கும். சில பேர்ட்ட கண்ணுக்கு அவங்க ஆட்டியே இது பண்ணுவாங்க. அப்போ சரியான அவதானமாக லேஸ் ஒட்டணும். இந்த மாதிரி ஃபிட் ஆகிட்டு தான் நிஜமாக அதை ஒட்டுப்பட்டுட்டு தான் பார்க்க வேணும். எல்லாம் ஒட்டி முடிய இப்போ கண்ணுக்கும் இதுக்கு மஸ்காரா போடுறேன். இப்போ மேட்ட பக்கம் கண் ஒட்டுறேன். இந்த மாதிரி கொண்டு வச்சுட்டு கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டிருக்க ஒட்ட சொல்லி நான் அதான் சொல்கிறது. கீழே அந்த கீழே உள்ள முடியோடு ஒட்டுப்பட்டுடும் கொல். அதுக்காக இந்த மாதிரி பார்க்கும்போது வடிவாக கண்ணை மூட வச்சுட்டு திருப்பி ஒருக்கா பார்க்கணும். எல்லாம் ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு தாண்டு அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அது விளங்கும். ஒட்டுப்பட்டுட்டு தான் ஒட்டுப்பட்டு ஏன்னா கொஞ்சம் நேரம் போக இப்போ ப்ரைடல் அப்படியான லுக்கு கொஞ்சம் நேரம் போக கலர்ற மாதிரி இருக்கும். அதால் தான் ஓகே. இப்போ ஃபுல் லுக் கொண்டு செய்து முடித்தாச்சு. இப்போ ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் ஸ்டைல் நான் நார்மலாக இது
இப்போ லைவ் வீடியோலாம் செய்ய போகிறேன் இந்த வீடியோ. ஓகே, இந்த மேக்கப் லுக் தான் இன்றைக்கு செய்த நான். லுக் இப்போ ஹேர் ஸ்டைல் செய்கிறது லைவ் வீடியோவில் விட்டு நான் பார்க்க விருப்பம்னா போய் பாருங்க. நன்றி, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ இருந்து பார்த்ததுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.